கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 22:25, Matthew 22:25. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். இப்ப அவங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று நிரூபிப்பதற்கு ஒரு கற்பனையாக ஒரு செய்தியை சொல்றாங்க. இது அவங்க நடந்ததில்லை, எங்களுக்குள்ளே என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு மாயமான கதையை சொல்லி கர்த்தர் அதுல ஏதாவது சொன்னா பிடிச்சு கொள்ளலான்னு சொல்லி. நீதிமொழிகள் 26 5வது வசனம் சொல்லுது, ஒரு முட்டாளுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீ பதில் கொடுன்னு சொல்லக்கூடியதாக. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சந்தானம் இல்லாமல் அவன் இறந்து போனான். அவனுடைய சகோதரன் அவனை சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். முதலாவது சகோதரன் கல்யாணம் பண்றாரு, இறந்து போறாரு. ஏன்னா உபாகமம் 25வது அதிகாரம் 5-6 சொல்லக்கூடியது. என்ன, அந்த சதுசேயர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த மோசையை நாங்க முழுமையா விசுவாசிக்கிறோம், மோசையினுடைய பிரமாணங்களை கடைபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணல. அதனாலதான் அவங்க இதை சொல்லும் போது என்ன பண்ணா, ஒருத்தர் இருந்தா இறந்து போயிட்டான், அவனா என்ன, அவனுக்கு பிள்ளை இல்லை. ஏன்னா அவனுக்கு பிள்ளை இல்லை, அதனால அவனுக்கு வம்சம் தலைக்காது, அவனுடைய வம்சம் அதோட முடிஞ்சு போயிடும். அதனால அவனுக்கு வம்சம் இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான், தன் சகோதரனுக்கு உண்டாக்க வேண்டும் என்று அவனுடைய என்ன பண்றான், சந்தான தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். ஏன்னா பிரமாணம் அதுதானே சொல்லுது. இப்ப மூத்தவன் இறந்து போயிட்டான், அவனுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளை இல்லைங்கும் போது அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யணும். அது மாத்திரமல்ல, அவன் சகோதரனுடைய பெயர் அவர் தான் மூத்தவர், அவருடைய வம்சம் தலைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தினுடைய பெயர் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, இப்ப இரண்டாவது சகோதரன் அவனுக்கு கல்யாணம் வேண்டும் என்று விட்டு போனான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாங்க. அதாவது என்ன, ஒரு இது நடக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு இதை சொல்லி அவங்க மோசையின் மூலமாய் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காரியத்துல கொண்டு பண்ண முடியும், அவர் எப்படி சொல்லி எதையாவது மாட்டுவார் என்று சொல்லக்கூடியதாக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு கற்பனையா நடக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஏன்னா உபாகமம் 25வது அதிகாரத்துல 5வது 6வது வசனத்துல இருக்கு, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்முடைய இருதயம் சரியில்லாத போது, நல்லா கவனிங்க, உங்களுடைய இருதயம் தவறுதலாக இருக்கும் போது உங்களால வேத வசனத்தை திரிக்க முடியும். அதாவது உங்களுக்கு ஏற்றபடி உங்களால திரிச்சு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வேத வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக எடுத்துக்கொள்வது என்பது ஒன்று. ஆனா உங்க இருதயத்துல இல்ல, நான் இதுதான் செய்ய போறேன், இதை செய்வதற்கு ஏற்ற வசனம் வேணும்னு சொல்லி தேடும் போது நீங்க அந்த வசனத்தை எடுத்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ற போல அதை என்ன பண்ண முடியும், சத்தியத்தை மீறி உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்ற முடியும். ஏன்னா அந்த சதுசேயர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன, அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லணும். இப்ப அவங்க ஏற்கனவே அதை முடிவு பண்ணிட்டாங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஏற்றாற் போல வசனம் தேடி அதை என்ன பண்ணுது, அது அவங்களுக்குள்ள தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்ப இது வழக்கத்துல நடக்கக்கூடியது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு 7 சகோதரர்கள் சொல்ல போறாங்க. இது இது உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியமே இல்லை. ஆனா அவங்க என்ன, அவங்களுடைய இருதயம் சரியில்லை. அப்ப இருதயத்துல சரியில்லாத ஒரு யோசனை வரும்போது, உங்க இருதயம் தவறுதலாக இருக்கும்போது நீங்க நிச்சயமாக என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு வேத வசனத்தை அது எதற்காக சொல்லப்படுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை சரியான முறையில உங்களால புரிந்து கொள்ள முடியாது. மாறாக நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க, அந்த வேத வசனத்தை
உங்களுக்கு ஏற்றார் போல திரிச்சு சத்தியத்தை முடக்கக்கூடியவங்களாக மாறிவிடுவீர்கள். அப்ப எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல, எல்லாவற்றிற்கு மேலாய் உன் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளு. காரணம் என்ன? அதுல இருந்துதான் என்ன ஜீவ நீரூற்று உண்டாகிறது என்று சொல்லக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, வேத வசனம் வாசிக்கும் போது நம்ம எந்த ஒரு இருதயத்துல எந்த ஒரு மோசமான சிந்தையோ மோசமான காரியங்களோ இல்லாம நாம் ஒரு சுத்த இருதயத்தோடு தேவன் முன்பாக வருவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ வேத வசனத்தை எங்களுக்கு ஏற்றாற் போல திரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய எங்கள் இருதயம் சரியில்லாத போது ஏற்படுத்திவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சுத்த இருதயத்தோடு வசனத்தை வாசித்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.